அண்ணே டவுசர் ஓட்டண்ணே. என்னண்ணே? இங்க வாங்க அண்ணே. ஓடு போட்ட சுப்பிரமணிய வீடு எங்கன்னு இருக்கு? ஓடு போட்ட சுப்பிரமணிய வீடா? நம்ம சுப்பிரமணிய வீடா? ஆமாண்ணே. அவர் வீடு இங்க இருந்து நேர போனோம்னா அங்க ஒரு ஐயனார் கோயில் இருக்கு. இருக்குண்ணே. அங்க இருந்து ஒரு சின்ன சந்தல திரும்பணும்னா ஒரு டீ கடை இருக்கு. இருக்குண்ணே. அங்க இருந்து ஒரு சின்ன சந்தல திரும்பணும்னா 2 வீடு தாண்டி சுப்பிரமணிய வீடு தான். இங்க இருக்குல்ல சார். பல்ல கீழே போட்டாம போக. விவரம் சொல்ற இந்த ஊர்ல யாருமே இல்லண்ணே. அங்க இருந்து மஞ்ச பையோட வந்திருக்காயா? அண்ணே தலைப்பாக்கட்டுண்ணே. என்னண்ணே? நீங்க சொன்ன மத்ததெல்லாம் புரிஞ்சிருச்சுண்ணே. இந்த ஐயனார் கோயில்னு சொன்னீங்கண்ணே, அது எங்கனக்குள்ளண்ணே இருக்கு? எது? இங்க இருந்து போனவன முத ஒரு ஐயனார் கோயில் இருக்குன்னு சொன்னேன், அதான் புரியலையா? ஆமாண்ணே. மத்ததெல்லாம் புரிஞ்சு போச்சு. புரிஞ்சிருச்சுண்ணே. இங்க இருந்து போனோம்னா முத ஒரு தண்ணி கிணறு வரும். வருதுண்ணே. அங்க இருந்து வலது பக்கம் திரும்பணும்னா ஒரு முளைக்கூட்டு திண்ணை வரும். வருதுண்ணே. அங்க இருந்து இடது பக்கம் திரும்பணும்னா ஒரு 5ஆம் கிளாஸ் பள்ளிக்கூடம் வரும். வருதுண்ணே. அங்க இருந்து 2 வீடு தாண்டி ஐயனார் கோயில். இங்க இருக்கலதானே. இப்ப நான் சொன்னதெல்லாம் விளாவரியா புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுண்ணே. காலங்காத்தால என் உசுர புடிங்கி திங்கிறதுக்குன்னு ஒருத்தன் வந்திருக்காயா? அண்ணே தப்பா நினைச்சுக்காயண்ணே. இந்த இடையில தண்ணி கிணறுன்னு ஒண்ணு சொன்னீங்களே, அது எங்க இருக்குன்னு? இடையில இல்ல, முதல்ல அந்த கர்மம் தானே தெரிய மாட்டீங்க. இப்ப நீ சுப்பிரமணிய வீட்டுக்கு தானா போனோம்? உன்னை கொண்டு விட்டுட்டு மத்தவளை பாக்கண்டா? அண்ணே 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 இடம் குடிக்க வேலையை போய்க்கிருக்க. போற வெளில கரும்பு தோட்டத்து சும்மா இருக்க. உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நான் போறதுக்கு வர்றதுக்கு வசதியா இருக்குமான்னு கேட்டேன். சும்மா கடன் துள்றிய. கரும்பு தோட்டத்துல நானு சும்மா இருக்கேன், நீ பையோட ஜோலி அலையிற. ஐயா, உனக்கு வாக்குல சனி வம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்னை சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. என்னை அடிக்க இந்த ஊர் ஆள் இருக்கானா என்ன? பாக்குறேன். ஒருத்தரையும் காணோம், ஓடி போயிருவோம். ஏண்டா சிரிச்ச? சிரிக்கலனே, கொட்டாய் விட்டேன். கொட்டாய் விட்டு கிட்ட வாடா. சவிக்கமாண்ணே. ஏண்டா நான் சீக்கா கிடக்குறேன்னு உங்க டைம்டா சொன்னது? என்ன சவிக்கமா தானே கேட்டேன். நான் என்ன ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறதுக்கு வர சவிக்கமான்னு கேக்குறேன். சவிக்கமான்னு கேட்டது ஒரு குத்தமானே. உன்னை எவன்டா சவிக்கமான்னு கேட்க சொன்னது? இனிமே சவிக்கமான்னு கேப்பியா? எவனை பார்த்தாலும் சவிக்கமான்னு கேப்பியா? 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 சவிக்கமாவே இன்னைக்கு இருக்க கூடாது. கேட்க மாட்டாரு, கேட்க மாட்டாரு. கிடையாது. வாயிலே மிதிக்கிறேன் பாரு. கேப்பியா? கேப்பியா? இனிமே உன் குடும்பத்துல கூட நீ சவிக்கமா இருக்கேன்னு கேட்க கூடாது. கேட்க மாட்டேன். மாட்டிட்டேன் இன்னைக்கு. வாங்கின காசை குடுக்க வக்கில்லாத கடங்கார நாய்க்கு கைகால் சுத்தம் கேக்குதா? அடடே வாப்பா சோனையா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசி விட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா. நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி? என்ன பாக்குற? என்னடா என்ன பாக்குற? நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கரை கனவாலாம் அனலா இருமுடா. காசு வாங்கின என்கிட்ட கை நீட்டி. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? சரியான மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நெஞ்சில முடி முளைச்சவனா இருந்தா வாங்கின காசை இப்ப தர முடியாதுன்னு என்கிட்ட சொல்றா. இப்ப இந்த இடத்துல சொல்லு பாப்பா. சொல்றா, நாங்கிற கில்லாடி தர முடியாதுன்னு சொல்ற. முடியாது. ரைட்ரா, விடுறா. இது 6 மாசத்துக்கு மேல சொல்லிக்கலாம்ல. 6 மாசத்துக்கு மேல சொல்லியிருந்தா பேசாம போயிருப்பல. நடந்து மூலம் தள்ளி போச்சு. இல்லனே, நான் என்ன சொல்றேன்னா, நீ யாரு நான் யாரு? ஒரு தாய் பிள்ளை. ஊருக்குள்ள நீ நானும் சண்டை போட்டோம், பாக்குறவன் என்ன அசிங்கமா நினைக்க மாட்டான்? என்னனே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா பழகிட்டு என்ன அப்படி? காசு பணம் பெருசா நமக்கு? போன வீட்டுக்கு போனேன். நான் இதெல்லாம் உடனே மறக்க கூடியவனே. போன வீட்டுக்கு போனேன். நீ போடா வெண்ண. சரி விடு, நீ சொன்ன போயிட வேண்டியதானே. கழுதை விடு, அவ்வளவுதானே. வரட்டா?
கடன் கொடுத்தா கேட்கப்படாங்கிற. சோத்துக்கு தகராறு பண்ணுங்க. முடியாது முடியாது. ஐயோ அடுத்து விடுங்கடா. காக்கா வேண்டாம் காக்கா, என்கிட்ட இருக்கிறது ஒரே பம்பர் தான் காக்கா. காக்கா குடுத்துரு காக்கா. கவுண்டரியா கவுண்டரியா, அந்த தெய்வம் எங்களை எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குறியா? நீங்க தான் எப்படியாவது எங்க பம்பரத்தை காப்பாத்துறீங்க. ஐயா ஐயா நீங்க ஐயா 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 ஐயா, எங்க அம்மாக்கு தெரியாம வாத்து முட்டைய திருடி வாங்கின பொம்பளை. ஐயா ஐயா காப்பாத்துங்க. ஐயா 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 காப்பாத்துங்க. ஐயா காப்பாத்துங்க. ஐயா ஐயா காப்பாத்துங்க. ஏன் புள்ள இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரம் விளையாடிக்கிட்டு இருக்கியா? வயசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டா இது? அதானே. ஏய், அங்கே கேள்றா. அதானே. ஏய் சரி விடுங்கடா, பம்பரத்தை எடுத்துட்டு போங்கடா. கவுண்டரே, பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு, தோத்தது இந்த பசங்க. உங்க பஞ்சாயத்தெல்லாம் இங்க செல்லாது. வேணா ஒண்ணு செய்யுங்க. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்கிட்டே கொடுத்துறேன். உங்க சௌரியம் அப்படி. டேய், இந்த பம்பரம் எல்லாம் நான் தரேன். இந்தாங்கய்யா கயிறு. சரி சரி. அம்மா அப்பாடி. ஆரம்பிங்க. கவுண்டரே நில்லுங்க. இந்த விளையாட்டுல மட்டும் நீங்க தோத்துட்டீங்க. உங்களை மல்லாக்கா படுக்க வச்சு உங்க தொப்புல சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன். அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க, என் தொப்புல சுத்தி நீங்க விடுங்க. இதுதான் போட்டி. இப்ப விடுங்க. மகளே ஐயா இந்த மேக்கால தொப்புல பம்பு செட் ஆஃப் பண்ண சொன்னே, ஆஃப் பண்ணியா? இல்லைங்கய்யா. ஏன் ஆஃப் பண்ணல? ஏண்டா ஐயா, பம்பரம் விளையாட ஐயா. முக்கியம். முதல்ல ஆஃப் பண்ணிக்கலாம். ஐயா போடா ஐயா எச்ச பண்ண எல்லாம் பண்ணிட்டு வணக்கம். கவுண்டரே, இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க. நாளைக்கு இந்த தெய்வான கிட்ட பதில் சொல்லியே தீரணும். ஐயா, என்னையா இங்க நிப்பாட்டிட்டீங்க? இல்ல மண்ணு, பிரச்சனை கொஞ்சம் பெருசா இருக்கு. போக போக இன்னும் பெருசாகும் தான் தெரியுது. ஆனா நாம கொஞ்சம் தெளிவா பேசி முடிவெடுத்துட்டு போலாம்னு. இனிமே முடிவெடுக்க என்னையா இருக்கு? என்ன இருக்கு? வாங்கியா போவோம். நினைக்க நினைக்க நெஞ்செல்லாம் வெடிச்சிரு போல இருக்கியா. பச்சை பசங்களை கல்லாலே அடிச்சு கொண்டு காணுங்கயா அந்த ராட்சச பசங்க. ஐயா, இதுக்கு மேலே நம்ம இங்க இருக்க கூடாதுயா. அங்க ஊரே கொதிச்சு போய் கிடக்கியா. நீங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செய்ய தயாரா இருக்கேன். பேசிட்டு இருக்கோம்ல. இல்ல மண்ணு, நாங்க எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கோம். நீ என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் என்னைய சொல்றது? 4 கிழட்டு பசங்க கொலவெறி பிடிச்சு பிள்ளைகளை கல்லாலே அடிச்சு கொண்டிருக்காருங்க. என் பிள்ளை உசுர கையில பிடிச்சிக்கிட்டு வீட்டுல வந்து மூச்சு வச்சிடலாம கையாலாம் விடவெடுத்து போய் கிடக்குறாங்க. அவங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதுயா. அவங்கள தூக்குல ஏத்தணும்யா, தூக்குல ஏத்தணும். ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் நான் என் பிள்ளைங்க எங்க வேணாலும் வந்து சாட்சி சொல்றோம்யா. நீ சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு தலைவர்கள், எத்தனை மேடை போட்டு இதை எதிர்த்து பேசினாலும் இந்த வெறி பிடிச்ச பசங்க இன்னும் இப்படி பண்றாங்கன்னு கேட்டா எனக்கு அசிங்கமா இருக்கு பண்ண. ஏய் கன்சாமி, அங்க என்ன நடக்குது கேட்டியா? போன் பண்ணி கேட்டனா நிலைமை ரொம்ப மோசமா இருக்குண்ணா. அங்க மொத்த ஊரையும் கூட்டி நிக்க வச்சிருக்காங்க. இப்ப போலீஸ்லாம் கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணணும்னு வைங்க, பெரிய கலவரம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. நம்ம பார்த்து முடிவு எடுக்கணும்னா. அண்ணே, என்னன்னு தப்பு பண்ண கொலகார பசங்களை பிடிக்கிறதுக்கு ஊர் எதுக்குன்னு ஒண்ணு கொடுத்து கொஞ்சம் நியாயமா பேசுகிறேன். ஏப்பா, நீ சொல்றேன்னு அந்த ஊரை 4 பேர் தேடி கண்டுபிடிச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வச்சுக்கோ, மொத்த ஊர் மான பிரச்சனை வந்து நிக்கும். என்ன பண்ண சொல்ற? அது எப்படியா? 4 பேரோட குலவெறி 400 குடும்பத்தோட மான பிரச்சனை ஆகும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுவும் இல்ல, நம்ம கட்சிக்கு இது ஆகவே ஆகாது. இதெல்லாம் வேரோட அறுக்கணும் தானே நம்ம பதவிக்கு வந்தோம். திரும்பியும் பதவிக்கு வரணும்னு போராடிட்டு இருக்கோம். இப்ப நீ சொல்ற நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சுக்கோ, எதிர்கட்சிக்காரன் உள்ள போது ஏதோ ஒண்ணு ஆட்டை கழிச்சு விட்டா என்ன பண்ணுவ? ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ஆனா ஒண்ணியா, என் ஊரு மக்களும் என்னையும் நம்ம கட்சி நம்பி தயா இருக்காங்க. அவ்வளவுதான். என்னன்னா அவர் பேசிட்டே இருக்காரு, நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறிய. ஏதாவது பண்ணுங்கிறிய, நம்ம கிட்ட என்ன இருக்கு பண்றதுக்கு?
பதவியும் இல்ல பவரும் இல்ல சும்மா ஏதாவது பண்ணுன்னு. ஆமா மண்ணு, இப்ப அவங்கள பழி வாங்கறத விட உங்க 40 குடும்பத்தை காப்பாத்துறது தான் முக்கியம். ஏன்னா அதுக்கு நீ முதல்ல கட்சியில பெரிய இடத்துக்கு வரணும். இப்ப நீ ஏதாவது சொல்லி அண்ணன் ஏதாவது செஞ்சாருன்னு வை, அந்த கோத்துல ஒண்ணு ஏதாவது பண்ணாங்கன்னா அதை நம்ம அண்ணனால தாங்க முடியுமா சொல்லு? என்னடா முழிச்சுக்கிட்டே இருக்கிற? ஏதாவது ஒரு முடிவு எடுன. மண்ணு இந்த வந்துடுற. சரி சரி போயிட்டு வா. ஏவா மண்ணு, நாங்கெல்லாம் கூட இருக்கோம். அப்பாடு சொல்றா. எங்கடா போன? எங்கடா குடிச்ச? எங்க போய் நான் குடிச்ச? சொல்றா, சொல்லுப்பா ஐயா. சொல்றா அறிவீரா, எங்க போய் குடிச்ச? ஐயா சொல்றா, சொல்றா ஐயா, சொல்றா எங்கடா போன? சொல்றா சொல்றா ஐயா, எங்கடா போன? அப்பா சொல்லு, அப்பா பாத்துக்கிறா. சொல்றா அப்பாட்ட, அப்பா சொல்லுப்பா. யாரா உன்னை அடிச்சா? சொல்லுப்பா, சொல்றா அப்பாட்ட. யாரா உன்னை அடிச்சா? யாரா கண்ணு உன்னை அடிச்சா? உனக்கு வாசிக்க கத்து கொடுத்த அந்த சாமி புலவன் சொல்றான்டா, நீ எல்லாம் விளங்கவே மாட்டாடா. நீ மட்டும் என்ன விளங்கி கிழிச்ச? நீ தான் பாடுறேன் வாசிக்கிறேன்னு போய் தொணாந்துக்கிட்டு நின்ன. எந்த கோயில உன்னை பாட விட்டான்? எந்த கல்யாண வீட்டுல உன்னை வாசிக்க விட்டான்? அடிச்சு நாயை விரட்டுற மாதிரி விரட்டல? யோ என்னமோ நீ எனக்கு கத்து கொடுத்த வியாக்கியானம் பேசி தெரியுற. நீ கத்து கொடுத்த வித்த கழுத விட்டைக்கு சமானம். நீ டொமுக்கு அடிச்சு சொல்லி கொடுத்த மட்டும் நான் வாசிட்டு தெரிஞ்சா உன்ன மாதிரி நானும் சீப்பட்டு போய் தான் கிடக்கணும். சீப்பட்டு போய் கிடந்தாலும் சாமி புலவன் தான்டா. உன்ன மாதிரி எச்சக்கலை போய் இல்லடா இந்த சாமி புலவன். யோ பெரிய சாமி புலவன் மண்ணாங்கட்டி செருப்பால் அடிப்பேன். நீ குடிக்கிறே குடி, இது எச்சக்கலை குடி. நீ திங்கிற சோறு எல்லாம் நான் உனக்கு போடுற பிச்சை. இதுக்கு மேல ஏதாவது வாய திறந்த அடிச்சு பள்ளங்கள் எல்லாம் உடைச்சு விடுவேன்.